ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சிடி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு 6D ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் MR கைடட் பிராக்கதெரபி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அழிக்கப்படுகிறது. சுதா கேன்சர் சென்டர், ஈரோடு. ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்களும் 5099 பிரீத்தி பாரத் பவானி அவர்களும் 5092 ஷொர்லா 5092 ஷர்மிளா. வணக்கம். சச்சிதா ஈரோடு அவர்கள் இப்ப சேர்ல எடுத்து போட்டுருங்க சார். வெற்றியாளர் தவிர மற்றவங்க பின்னாடி போயிடுங்க. உங்க எல்லாருக்கும் மறுபடியும் சொல்றேன், ஸ்போர்ட்ஸ்ல ஜெயிச்சவங்க மட்டும் சேர்ல சட்டியடி அழைப்பு தராதீங்க சார். சார் கொடுத்துட்டீங்க, கிளம்பிடுவாங்க சார். கொடுத்துட்டா கிளம்பிடுவாங்க, எல்லாரும் இருப்பாங்க. அப்படியே போயிட்டே இருங்க. மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சி. முத்துசாமி அவர்களையும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவர்களையும் இந்த தரத்திலே வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். நமது ஈரோடு மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால் பல வெற்றிகளை பெற்றவர்கள், இன்றும் இந்திய அமைச்சர்களிலே முதல் இடத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான அமைச்சர் பெருமாள் அவர்கள் வருகை தருகின்ற இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்து. தனிதரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அறிந்துலகும் இன்பமுற எத்திசையும் தமிழனே உன் சீரிழமை சிரமியன்று செயல் மறந்து வாழ்த்துதுமே. சு. முத்துசாமி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஈரோடு நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் KE பிரகாஷ் அவர்களே, மாநகராட்சியின் வணக்கத்திற்குரிய மேயர் மரியாதைக்குரிய திரு மாரத்தான் என்கின்ற வகையில் லண்டன் ரேஸ் ஆஃப் மாரத்தான் என்று ஒரு 21 கிலோமீட்டர் தூரத்திற்கான மாரத்தான் ஊட்டியில் ஒரு 16 கிராமங்களை கடந்து ஒவ்வொரு கிராமத்தின் வழியாக செல்லுகிற போதும் அந்த கிராமத்தில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பை கேட்டவாறே சென்று 21 கிலோமீட்டர் ஓடி முடித்து இறுதியாக தூணேரி என்கின்ற ஒரு கிராமத்தில் ஒரு மருத்துவமனையை ஆய்வு செய்து விட்டோம். நேற்று காலையில் ஒரு மாரத்தானை நிறைவு செய்திருக்கிறேன். ஆக நேற்றோடு என்னுடைய மாரத்தான் அந்த வரலாற்றில் ஒரு 156 மாரத்தான்களை 10 ஆண்டுகளில் முடித்திருக்கிறேன். 10 ஆண்டுகளில் முடித்த அந்த 156 மாரத்தான்களில் 14 நாடுகளிலும் ஓடி இருக்கிறேன். லண்டன், ஆஸ்திரேலியா, கத்தார், இங்கிலாந்து, அதேபோல் அமெரிக்கா. அண்மையில் கடந்த மாதம் 6ஆம் தேதி அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஓடினேன். இப்படி பல்வேறு நாடுகளிலும் இந்தியாவின் 24 மாநிலங்களிலும் ஓடி இருக்கிறேன். ஆக எந்த மாரத்தான் ஓடினாலும் பரிசளிக்கும் போது பரிசு பெறுகிற 3 பேரும் பரிசளிக்கிற ஒரு 10 பேரும் தான் மேடையில் இருப்பார்கள். ஆனால் போதை கலாச்சாரத்திற்கு எதிரான இந்த தொடர் ஓட்டம் தான் எவ்வளவு பேர் 6 மணிக்கு கலந்து கொண்டு ஓடத் தொடங்கினீர்களோ அவ்வளவு பேரும் பரிசு பெறுகிற போதும் இருக்கிறீர்கள். எனவே இது இந்த மாரத்தான் போட்டியையும் கடந்து இந்த போட்டிக்காக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இலக்கு என்பது போதை கலாச்சாரத்திற்கு எதிரான தொடர் ஓட்டம் என்பதால், எனவே அந்த போதை கலாச்சாரத்திற்கு எதிராக இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரள வேண்டும், சமூகத்தில் இருக்கிற அனைவருமே ஒன்று திரள வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய நோக்கோடு இந்த மாரத்தான் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தான் நீங்களும் கூட இந்த அளவுக்கு ஆர்வமாக இந்த போட்டி நிறைவுற்றும் கூட பரிசுகள் வழங்கப்படுகிற இந்த நிகழ்ச்சிக்கும் இவ்வளவு பேர் திரளாக வீற்றிருக்கிறீர்கள். நாளை இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிற நாள் ஒரு பொருத்தமான நாள். நாளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற இளைஞர் பெருமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்கின்ற வகையில் போதை கலாச்சாரத்திற்கு எதிராக ஒரு தொடர்ந்து உறுதிமொழி ஏற்கிற ஒரு நிகழ்வினை ஆண்டுதோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கும் தெரியும், 2022 ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமையில் நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தின்படி அடுத்த நாளே தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற உயர்கல்வி மாணவர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு போதை கலாச்சாரத்திற்கு எதிராக போதை வஸ்துக்களை பயன்படுத்த மாட்டோம், போதை நடமாட்டத்தை தடுப்போம் என்கின்ற வகையில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டது. அப்பொழுது
தமிழ்நாடு முழுவதிலும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று அந்த உறுதிமொழியை ஏற்றார்கள். தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்ற முதல் உறுதிமொழி என்கின்ற வகையில் காவல்துறையினர் முன்னெடுத்த அந்த நிகழ்ச்சிக்கு அன்றைக்கு உலக சாதனை விருது கிடைத்தது. உலக சாதனையில் அந்த நிகழ்ச்சி இடம்பெற்றது. அதேபோல்தான் கடந்த ஆண்டு 2023 ஆகஸ்ட் திங்கள் 11ஆம் தேதி மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் வாயிலாக 2வது உறுதிமொழி என்கின்ற வகையில் கடந்த ஆண்டு அந்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. முதலாண்டு ஏற்கப்பட்ட அந்த உறுதிமொழியை பொறுத்தவரை 30 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். கடந்த ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த உறுதிமொழியை பொறுத்தவரை 70 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அதுவுமே உலக சாதனையாக ஆகியிருக்கிறது. நாளை மீண்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் காலை 9:30 மணிக்கு இதே போன்ற போதை கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு உறுதிமொழியை சென்னையிலிருந்து ஏற்க தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற உயர்கல்வியைச் சேர்ந்த குறிப்பாக உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் நாளை பங்கேற்கவிருக்கிறார்கள். எனவே நாளையும் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி என்பது பெரிய அளவிலான ஒரு உலக சாதனை படைக்கவிருக்கிறது. இந்த நிலையில்தான் நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு, குறிப்பாக அந்த அமைப்பின் ஈரோடு மாவட்ட இளைஞரணி இந்த மாரத்தானை முன்னெடுத்திருக்கிறது. ஈரோடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி 2021 ஜூலை திங்கள் 22ஆம் தேதி ஒரு கூட்டத்தை சென்னையில் நடத்தினோம். அந்த கூட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதிலும் குட்கா, பான்பராக், கஞ்சா போன்ற பல்வேறு போதை வஸ்துக்கள், அந்த போதை வஸ்துக்களின் நடமாட்டம் என்பது கடந்த 10 ஆண்டுகளாக மிக மோசமாக இருந்த நிலையில் மிக மோசமாக இருக்கிறது என்று மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அன்றைக்கு எதிர்க்கட்சியின் தலைவராக இருந்த போதே சட்டமன்றத்தில் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் கஞ்சா, அந்த குட்கா, பான்பராக் போன்ற பொருட்களை சட்டமன்றத்திலேயே காட்சிப்படுத்தினோம். அப்போது இருந்த அரசு உடனடியாக இது எங்கே கிடைக்கிறது, தடை செய்யப்பட்ட இந்த வஸ்துக்கள் சென்னையில் எங்கெல்லாம் இருக்கிறது என்று கேட்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதற்கு மாறாக அன்றைய அரசு யாரெல்லாம் போதை அந்த பான்பராக், குட்காவை கையில் எடுத்து காட்டினார்களோ அவர்கள் எல்லாம் பதவி நீக்கம் செய்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அதுவும் கூட இப்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் தலைமையில் ஒரு 21 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் நானும் ஒருவன் என்கின்ற வகையில் அந்த போதை நடமாட்டம் என்பது கடந்த 10 ஆண்டுகளில் கடந்த ஆட்சியாளர்களால் அது தடுக்கப்பட முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு 2021 ஜூலை திங்கள் 22ஆம் தேதி காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், வணிகர் சங்கங்கள் நிர்வாகிகள், அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஃபுட் சேஃப்டி போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினோம். அந்த கூட்டத்தில் நடத்தப்பட்ட முடிவுக்கு ஏற்ப எங்கெல்லாம் கடைகளில் இந்த பான்பராக், குட்கா போன்ற போதை வஸ்துக்கள் விற்பனையாகிறதோ அதை உடனடியாக பறிமுதல் செய்வதும் நடவடிக்கை எடுப்பதும் என்று முடிவெடுக்கப்பட்டு 1 மாத கால அவகாசம் தரப்பட்டது. அப்படி தரப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் திரு விக்ரமராஜா அவர்களும் கலந்து கொண்டார்கள். விக்ரமராஜா கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பேசும்போது சொன்னார்கள், அரசு முன்னெடுத்திருக்கிற இந்த பணிக்கு எங்களுடைய அமைப்பு 100% உறுதுணையாக இருக்கும் என்பதோடு மட்டுமல்ல, நான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி மாவட்ட வாரியாக வந்து அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் அவரே தலைமையேற்று நடத்தினார். எங்களை போன்றவர்கள் நானாக இருந்தாலும் அண்ணன் முத்துசாமி அவர்களாக இருந்தாலும் கொரோனா பேரிடர் என்பதால் அப்போது எல்லா மாவட்டங்களிலும் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் திரு விக்ரமராஜா சுற்றி எல்லா வணிகர்களையும் அழைத்து இந்த போதை பொருள்களின் நடமாட்டத்திற்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டங்களை எல்லா மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருந்தார். அதற்கான சுவரொட்டிகளை நான் எல்லா மாவட்டங்களிலும் பார்த்தேன். இப்படி மிக சிறப்பான வகையில் இந்த தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு என்பது இந்த போதை நடமாட்டத்திற்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு அவருடைய ஆதரவு இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட், மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருக்கிற இந்த துறையும் காவல்துறையும் மாவட்ட ஆட்சி நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து இதுவரை எவ்வளவு கடைகளில் இந்த பான்பராக், குட்கா போன்ற பொருட்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஆய்வு செய்திருக்கிறோம் என்றால் 8,66,619 கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி செய்யப்பட்ட கடைகளில் எவ்வளவு கடைகளில் இந்த பான்பராக், குட்கா போன்றவைகள் இருப்பது கண்டறியப்பட்டது என்றால் 32,404 கடைகளில் இருப்பது கண்டறியப்பட்டு அந்த கண்டறியப்பட்டதோடு மட்டுமல்ல, அவைகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டது என்பது 2,86,681 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது கடந்த 3 ஆண்டுகளில். இப்படி பறிமுதல் செய்யப்பட்ட இந்த போதை வஸ்துக்களின் மதிப்பு, விலை மதிப்பு
20,91,19,478 ரூபாய். அப்படியானால் எத்தனை கடைகள் இதுவரை மூடப்பட்டிருக்கிறது என்றால் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மகிழ்ச்சி அல்ல, கொஞ்சம் வருத்தமும் கூட. காரணம், வணிக சங்க பேரமைப்பின் மாநாடு இந்த போன்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது இவ்வளவு கடைகளை மூடினோம் என்று சொன்னால் வந்திருப்பவர்களுக்கு வருத்தம் கூட ஏற்படும். ஆனாலும் வேறு வழி இல்லை சொல்வதில் 17,481 கடைகளுக்கு மூடி சீல் வைத்திருக்கிறோம். இது போன்ற பொருட்கள் வைத்திருந்தவர்கள் என்கின்ற வகையில் எவ்வளவு வணிகர்களுக்கு இதன் மேல் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 33,28,13,200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டு விஷயமும் வருத்தம் தரக்கூடிய விஷயங்கள் தான். 17,000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. 33 கோடி ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது வருத்தம் தரக்கூடிய விஷயம் தான். என்றாலும் வணிகர்கள் இது சிறிய அளவிலான லாபம் தரக்கூடிய, அதே நேரத்தில் பெரிய அளவிலான பாதிப்பை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களின் விற்பது என்பது இல்லை என்கின்ற முடிவை 100% ஏற்க வேண்டும். அதற்கு இந்த அமைப்பு இன்றைக்கு ஒரு பெரிய அளவிலான காரணமாக இருந்து ஒரு மாரத்தான் போட்டியை நடத்தி இருக்கிறது. எனவே இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் போன்றவர்கள் எல்லாம் பங்கேற்று மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய சிறப்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது. காலையில் நான் கொஞ்சம் ரெடியான, சரி அவரோட போட்டி போட்டே ஆகணும், அவர் மட்டும் ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு நேத்தே நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஓடலான்னு நினைச்சேன். அப்புறம் அவர் சொன்னாரு, இல்ல நான் 21 கிலோமீட்டருக்கு கீழே ஓடுறது கிடையாது, இன்னைக்கு 10 கிலோமீட்டர் தான் வச்சிருக்கிறாங்க. சரி எப்படியோ ஆண்டவன் நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொன்னார். ஆனா இருந்தாலும் காலையில வாக்கிங் போயிருக்காரு. நமக்கு வாக்கிங் எல்லாம் போய் வெகு நாள் ஆகிப்போச்சு. இங்க சொன்னதை போல இந்த பேஸ்கெட் பால் விளையாடுறது அது எப்ப முடிஞ்சதோ அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மிக பொருத்தமான ஒரு அமைச்சர். ஏன்னா மருந்து மட்டுமே முக்கியம் அல்ல, நம்ம உடலை எப்படி நாம் கவனித்துக் கொள்கிறோம் இருக்கிறது. மற்றொரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு எதிர்கால சமுதாயம் மிக வலுவான சமுதாயமாக மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு மாணவ சமுதாயத்தை தமிழ்நாட்டிலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி அவருடைய ஒரே நோக்கமாக ஒவ்வொரு திட்டத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நான் இது அரசியலுக்காக சொல்லவில்லை, விளம்பரத்திற்காக சொல்லவில்லை. நீங்களே யோசியுங்கள், ஒரு 1ஆம் வகுப்பு போகிற ஒரு குழந்தை, நாங்க இப்ப எலெக்ஷன் வேலைக்கெல்லாம் போனோம், நேற்று கூட நிகழ்ச்சியில் சொன்னேன். பல நிகழ்ச்சிகளுக்கு போகிற பொழுது காலையில தாய்மார்கள் 5 மணிக்கு வேலைக்கு போகிறார்கள். அங்க பஸ் வருது, அதில் ஏறி போகிறார்கள், இல்ல சைக்கிள் எடுத்துட்டு போறாங்க. காலையில 5 மணிக்கு போற வேலைக்கு போற அந்த தாய்மாருடைய வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு பள்ளிக்கு போவதற்கு என்ன சாப்பாடு கொடுப்பார்கள்? இதை நாம் யோசித்ததே கிடையாது. ஆனால் தளபதி யோசித்தார். எனவே அதற்காக காலை உணவு திட்டத்தை அவர் கொண்டு வந்தார். அது கொண்டு வந்தது மட்டுமல்ல, 5 நாளும் என்னென்ன உணவு கொடுக்க வேண்டும் என்பதை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போடுறதை போல ஒரு மெனு கார்டு போட்டு கொடுத்து இதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவை போட்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எங்களெல்லாம் அமைச்சரவையில வச்சு சொல்லுகிற பொழுது சொன்னார், நீங்க போகிற பொழுது அந்த உணவு கூடத்திலே போய் அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு ஒரு போட்டோ எடுத்து பத்திரிகையில போட்டு வர்றது மட்டும் உங்க வேலை இல்லை, சுத்தமா இருக்கா, உண்மையிலேயே கரெக்டா நடக்குதா, இந்த மெனுக்கள் கரெக்டா செஞ்சு கொடுக்கறாங்களா, குழந்தைகள் வருகிற எண்ணிக்கை குறைகிறதா கூடுகிறதா, இத்தனையும் நீங்கள் ஆய்வு செய்து எனக்கு வந்து சொல்ல வேண்டும். விளம்பரத்திற்காக அல்ல, பத்திரிகையில நான் வந்து அந்த போட்டோவே நான் பார்க்க விரும்பல, ஆனால் ஒவ்வொன்றையும் நீங்கள் போய் பார்த்துவிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னார். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்திலே அது சிறப்பாக நடப்பதற்கு அத்தனை பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தப்ப கேட்டோம், அப்போ ரொம்ப ஆர்வமா இருக்குனாங்க. அப்போ வெளிநாடுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க, அதனாலதான் தேதி மாற்றம் வச்சு இந்த தேதியில. லாரன்ஸ் ரமேஷ் அவர்களே தொடர்ந்து இப்பொழுது பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும்படி நமது மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் மாண்புமிகு சு முத்துசாமி வடக்கு நாகரத்னம் அம்மா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் இப்பொழுது இந்த போதை கலாச்சாரம் என்கின்ற இந்த புத்தகத்தை வெளியிட இருக்கிறார்கள் என்பதை அன்புடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ள வராதீங்க. நமது மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு சண்முகவேல் சார் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
இந்த போதை கலாச்சாரம் என்ற இந்த புத்தகத்தை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனை நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் இரண்டாவது இடத்தை பெற்றிருப்பவர் ஆர் திவ்யா அவர்கள் நகலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஈரோடு சேர்ந்த அவர்களுக்கான ரூபாய் 3000 ரொக்க பரிசு. எல்லாருமே நல்லா ஒரு கிளாப் பண்ணி அந்த குழந்தைகளை என்கரேஜ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவது இடத்தை CS மேகலா அவர்கள் நகலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சார்ந்தவர்கள் ரூபாய் 2000 ரொக்க பரிசு பெறுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எக்ஸல் கல்லூரியினுடைய ஸ்டாஃப் புரொஃபசர் சரவணன் அவர்கள் ஷர்வன் ஷானவாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பிரித்திகா, மஞ்சு பிரியா, தனுஜா, ஷகின்சா, ஆலன், சிவன், ஆதித்யா, சூர்யா, தினேஷ் குமார், சுந்தரமணி, அழகு மயில், சந்தியா, கலைச்செல்வி, சுசில், நாயக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாங்க.